அனுர தரப்புக்கு சவாலாக மாறியுள்ள மஹிந்தவின் விவகாரம் எச்சரிக்கும் முன்னாள் எம்பி. காற்றாலை மின் திட்டத்திலிருந்து விலகும் அதானி வெளியான தகவல். சட்டமா அதிபரின் பரிந்துரை வலுக்கும் லசந்த வழக்கு விவகாரம். நாமலுக்கு எதிரான நிதி மோசடி வழக்கு தொடர்பில் சிஐடியின் அடுத்த கட்ட நகர்வு. மக்களை ஏமாற்றி 68 கோடி ரூபாவை மோசடி செய்த கும்பல். அரக்கலையவில் தீக்கரையாகிய வீடு ஜேவிபிஏ ஆதரவு என்கின்றால் லோக்குகே. அரச அச்சக திணைக்களத்தில் பதற்றம், ஊழியர்களை மிரட்டிய பாதுகாப்பு அதிகாரி. சர்ச்சைக்குரிய தையிட்டி விகாரை பௌத்த சாசன அமைச்சு வெளியிட்ட அறிவிப்பு. யாழ்ப்பாணம் சென்னை விமான சேவை வெளியான தகவல். சஜித் ரணில் கூட்டணியை தடுக்க ரவி கருணாநாயக்க முயற்சி. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு வழங்கப்பட்டுள்ள இல்லத்தை மீளப்பெறுவதற்கான சட்ட ரீதியான அதிகாரம் அரசாங்கத்துக்கு இல்லை என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பிரேம்நாத் சி தொலவத்த தெரிவித்துள்ளார். இதன்படி மக்கள் இந்த உண்மையை புரிந்து கொள்ள வேண்டுமெனவும் அவர் கூறியுள்ளார். தேசிய ரீதியில் ஏற்பட்ட மின்தடைக்கு குரங்குகள் மீது பழி போடும் அரசாங்கத்திடம் நாட்டில் உள்ள பிரச்சினைகளுக்கு எவ்வித தீர்வுகளும் இல்லை. எனினும் இழப்பீடுகள் குறித்து விசாரணைகளை முன்னெடுக்க உள்ளதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளமை மகிழ்ச்சிக்குரிய விடயமாகும். அதற்கமைய குற்றம் செய்ய தூண்டியவர்களுக்கு எதிராக எம்மால் நீதிமன்றம் செல்ல முடியும். அதற்கமைய நீதிமன்றத்தினூடாக அவர்களிடமிருந்து இழப்பீட்டை பெற்று அதனை மீள அரசாங்கத்திடம் கையளிக்க முடியும். இலங்கை சுங்க வரலாற்றில் பாரிய மோசடியாக 300க்கும் மேற்பட்ட கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்டமையை குறிப்பிடலாம். அதனையும் தண்ணீரில் அடங்கியுள்ள புற்றுநோய் மூலக்கூறுகள் தொடர்பான சர்ச்சையையும் நெல்லுக்கான உத்தரவாத விலை குறித்த சிக்கலையும் மறக்க செய்வதற்காக தற்போது முன்னாள் அமைச்சர்களும் எம்பிக்களும் பெற்றுக்கொண்ட இழப்பீட்டு அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் கோரப்பட்டவாறு இந்த இழப்பீடுகள் மதிப்பீடு செய்யப்பட்ட முறைமை தொடர்பில் எனக்கு தெரியப்படுத்துங்கள். 25 லட்சம் அதிகபட்ச இழப்பீடு தொடர்பிலும் தற்போது பேசப்படுகின்றது. அனர்த்த முகாமைத்துவ சட்டம் என்பது இயற்கை பேரிடர்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளுக்காக நிவாரண கொடுப்பனவு வழங்கும் முறையாகும். எவரேனும் ஒருவரது பரம்பரை சொத்துக்களை அளிக்கும் உரிமை யாருக்கும் இல்லை. அவற்றை அனர்த்த முகாமைத்துவ சட்டத்தின் கீழ் மதிப்பீடு செய்யவும் முடியாது. எனவே அனர்த்த முகாமைத்துவ சட்டத்தை காண்பித்து மக்களை ஏமாற்ற வேண்டாம் என்று அமைச்சர் நலிந்த ஜெயதிசவிடம் கேட்டுக்கொள்கின்றேன் என்றார். இலங்கையில் திட்டமிடப்பட்ட $1 பில்லியன் காற்றாலை மின் திட்டத்திலிருந்து அதானி கிரீன் எனர்ஜி விலக முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த விடயம் குறித்து அதானி கிரீன் எனர்ஜி நிறுவனம் தற்போது இலங்கை முதலீட்டு சபைக்கு அறிவித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளது. அத்துடன் குறித்த திட்டத்தை தொடங்குவதற்கு தேவையான பெரும்பாலான அனுமதிகளை பெற்ற போதிலும் தீர்க்கப்படாத சுற்றுச்சூழல் அனுமதிகள் மற்றும் உயர்நீதிமன்றத்தில் நடந்து வரும் வழக்குகள் உள்ளிட்ட பல்வேறு தாமதங்களை காரணம் காட்டி இன்று வரை இந்த திட்டத்தை செயல்படுத்த முடியவில்லை என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மேலும் இது ஒரு மரியாதைக்குரிய விலகல் என்றும் இலங்கையில் எதிர்கால திட்டங்களுக்கு தங்கள் நிறுவனம் திறந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரு புதிய குழு நிபந்தனைகளை மறுபரிசீலனை செய்ய உள்ளதாகவும் அதானி குழுமம் மற்றும் இலங்கை அதிகாரிகளின் அதிகாரப்பூர்வ அறிக்கைகள் இன்னும் நிலுவையில் உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. லசந்த வழக்குடன் தொடர்புடைய 3 பேரை விடுவிக்க சட்டமா அதிபரின் பரிந்துரையை நடைமுறைப்படுத்துவது தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டமா அதிபர் திணைக்களத்தின் மூத்த அதிகாரியொருவரை மேற்கோள் காட்டியே இந்த செய்தி வெளியாகியுள்ளது. கொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்கவின் ஓட்டுநர் கடத்தப்பட்டது மற்றும் பத்திரிகையாளர்கள் லசந்த விக்ரமதுங்க பயணித்த காரில் ஒரு ஆவணம் காணாமல் போனது தொடர்பாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடமிருந்து 10ஆம் திகதி பெறப்பட்ட சுருக்க அறிக்கையை சட்டமா அதிபர் திணைக்களம் ஆய்வு செய்ததாக தெரிவித்துள்ளது. இதை உறுதிப்படுத்தும் சட்டமா அதிபர் திணைக்களத்தின் மூத்த அதிகாரியொருவர் தொடர்புடைய அறிக்கையை ஆய்வு செய்யும் வரை 3
பேரை விடுவித்து 27ஆம் திகதி அனுப்பப்பட்ட கடிதத்தின் அறிவுறுத்தல்களை செயல்படுத்துவதை தற்காலிகமாக நிறுத்தி வைக்குமாறு தெரிவிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார். லசந்த விக்ரமதுங்கவின் வழக்குடன் தொடர்புடைய 3 பேரின் விடுதலை கடிதம் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் அது நாளை கல்கிசை நீதவான் நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்படும் என்றும் சட்டமா அதிபர் திணைக்களத்தின் மூத்த அதிகாரி கூறியுள்ளார். எனினும் தொடர்புடைய வழக்கில் 3 பேரை விடுவித்து சமீபத்தில் அனுப்பப்பட்ட கடிதம் திரும்பப் பெறப்பட்டதாக வெளியான செய்திகள் தவறானவை என்று சட்டமா அதிபர் திணைக்களம் இன்று காலை தெரிவித்துள்ளது. சம்பவம் தொடர்பான ஏதேனும் புதிய விசாரணை உண்மைகளை முறைப்பாடளிக்குமாறு போலீசாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. புதிய ஆதாரங்களை வெளியிடுவதன் அடிப்படையில் குற்றவியல் குற்றச்சாட்டுக்களை பரிசீலிப்பதை விலக்குகள் தடுக்காது என்று சட்டமா அதிபர் திணைக்களம் சமீபத்திய அறிவிப்பில் தெரிவித்துள்ளது. மேலும் சட்டமா அதிபர் சார்பாக அரசு வழக்கறிஞர் ஏஞ்சலோ வான்ஹோப் கையொப்பமிட்டு இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டது. தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு தொடர்பாக லசந்த விக்ரமதுங்கவின் ஓட்டுநரை விடுவிக்க சட்டமா அதிபர் பிரேம் ஆனந்த உடலகம பரிந்துரைத்துள்ளார். அவரது அடையாளம் தொடர்பாக எழுந்த சட்ட குறைபாடுகள் காரணமாக குற்றவியல் குற்றச்சாட்டுக்களை தாக்கல் செய்ய போதுமான ஆதாரங்கள் இல்லை என்று சட்டமா அதிபர் திணைக்களம் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. லசந்த விக்ரமதுங்கவின் வாகனத்தில் ஆவணம் ஒன்றை தவறாக வைத்ததற்காக கைது செய்யப்பட்ட டான் திசஸ்ரீ சுகதபால மற்றும் ஸ்ரீமேவன் பிரசன்னா நாணயக்கார ஆகியோரும் குற்றச்சாட்டுக்களை பதிவு செய்ய போதுமான ஆதாரங்கள் இல்லாததால் விடுவிப்பு தொடர்பில் அந்த அறிவிப்பில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிதி மோசடி குற்றச்சாட்டில் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச உள்ளிட்ட சந்தேக நபர்கள் குழுவிற்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பது குறித்து சட்டமா அதிபரின் ஆலோசனைகளை பெற தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வுத்துறை இன்று கொழும்பு நீதவான் நீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினராக பணியாற்றிய போது சட்டவிரோதமான வழிகளில் சம்பாதித்ததாக கூறப்படும் 15 மில்லியன் தொகையை என்ஆர் கன்சல்டன்சி லிமிடெட்டில் முதலீடு செய்ததன் மூலம் பண மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் நாமல் ராஜபக்ச மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த நிலையில் குறித்த குற்றச்சாட்டுகள் தொடர்பான வழக்கு இன்று கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது. வழக்கு விசாரணையின் போது நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச மற்றும் ஏனைய மற்ற சந்தேக நபர்களும் நீதிமன்றத்தில் முன்னிலையாகியுள்ளனர். இதன்போது இந்த வழக்கு தொடர்பான விசாரணைகள் முடிந்துவிட்டதாகவும் வழக்கின் விசாரணை முடிவுகள் சட்டமா அதிபர் திணைக்களத்திற்கு அனுப்பப்பட்டுள்ள போதிலும் சட்டமா அதிபரின் ஆலோசனை இன்னும் கிடைக்கவில்லை என குற்றப்புலனாய்வுத்துறை அதிகாரிகள் நீதிமன்றத்திற்கு தெரிவித்துள்ளனர். அதன்படி வழக்கை ஆகஸ்ட் 7ஆம் திகதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள உத்தரவிட்ட நீதவான் அந்த திகதியில் சட்டமா அதிபரின் ஆலோசனையை நீதிமன்றத்திற்கு அறிவிக்குமாறு அறிவுறுத்தியுள்ளார். இலங்கையின் பிரபல நிறுவனம் ஒன்றின் வர்த்தக இலச்சினையை பயன்படுத்தி அதனூடாக பாரிய நிதி மோசடி செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். பிரமிட் திட்டம் ஒன்றை இயக்கி சமூக ஊடகங்கள் வாயிலாக 68 கோடி ரூபாவுக்கு மேலான தொகையை மோசடி செய்ததாக சந்தேகிக்கப்படும் 2 பேரை கண்டி குற்றப்புலனாய்வு பிரிவின் அதிகாரிகள் கைது செய்துள்ளார்கள். சமூக ஊடக கணக்குகள் வாயிலாக பல்வேறு போட்டிகளை நடாத்தி மக்களை ஏமாற்றி இருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட பெண்ணுக்கு 26 வயது. இவர் ஹம்பகா வத்துமுல்லை பிரதேசத்தைச் சேர்ந்தவர். மற்ற சந்தேக நபர் 27 வயதுடையவர். இவர் ராகம பட்டுவத்தையைச் சேர்ந்தவர். சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றார்கள். அரகலைய வன்முறையில் தனது வீடு தீக்கிரையாக்கப்பட்டமைக்கும் ஆளும் தரப்பினரே காரணம் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் காமினி லொககே குற்றம் சுமத்தியுள்ளார். வீட்டை புனரமைக்க 54 மில்லியன் ரூபாவை இழப்பீடாக பெற்றுக்கொண்டேன் எனவும் இதில் யாருக்கு என்ன பிரச்சனை என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். மே 9 வன்முறையில் மக்கள் விடுதலை முன்னணியின் ஆதரவுடன் தான் அரசியல்வாதிகளின் வீடுகள் தீக்கிரையாக்கப்பட்டன. 150 மில்லியன் ரூபாய் செலவழித்து நான் வீட்டை நிர்மாணித்தேன். கலவரத்தின் போது எனது வீடு தீக்கிரையாக்கப்பட்டது. ஆகவே வீட்டை நிர்மாணிப்பதற்கு 54 மில்லியன் ரூபாவை இழப்பீடு பெற்றுக்கொண்டேன். இதில் யாருக்கு என்ன பிரச்சனை? இழப்பீட்டு தொகை பெற்றுக்கொண்ட அரசியல்வாதிகளின் பெயர் விவரங்களை வெளியிடும் தரப்பினர்கள் தான் எமது வீடுகளுக்கு தீ வைத்தார்கள். முடிந்தால் அவர்களின் பெயர்களை அரசாங்கம் பகிரங்கப்படுத்த வேண்டும் என்றார்.
அரசு அச்சக திணைக்களத்தில் ஒரு பாதுகாப்பு அதிகாரிக்கும் பல ஊழியர்களுக்கும் இடையே ஏற்பட்ட மோதலை தொடர்ந்து அங்கு பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. ஊழியர்கள் உணவகத்தில் சாப்பிட மறுத்ததால் வெளியிலிருந்து உணவு வாங்க வளாகத்தை விட்டு வெளியேற பாதுகாப்பு அதிகாரி அனுமதி மறுத்ததாக கூறப்படுகின்றது. இதையடுத்து வாக்குவாதம் இடம்பெற்றதோடு பாதுகாப்பு அதிகாரி காவலர் அறையிலிருந்து ஒரு கத்தியை எடுத்து ஊழியர்களையும் தொழிற்சங்க தலைவர்களையும் மிரட்டியதாக கூறப்படுகின்றது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து சம்பந்தப்பட்ட பாதுகாப்பு அதிகாரி பொருளை போலீஸ் நிலையத்திற்கு சென்று போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளார். யாழ் தையிட்டியில் தனியார் காணியொன்றில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட விகாரை தொடர்பில் பௌத்த சாசன அமைச்சு அறிவிப்பொன்றை விடுத்துள்ளது. இதன்படி குறித்த விகாரை தொடர்பில் இராணுவத்தினருடனும் சம்பந்தப்பட்ட அமைச்சுக்களுடனும் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விடயம் தேசிய ஐக்கியம் தொடர்பில் உணர்வுபூர்வமானதாக காணப்படுவதை கருத்தில் கொண்டு இது தொடர்பில் காணப்படும் குழப்பங்களுக்கு தீர்வை காண்பதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டுள்ளதாக பௌத்த சாசன அமைச்சின் செயலாளர் AMP அத்தபத்து குறிப்பிட்டுள்ளார். இராணுவம் தற்போது அந்த விகாரையை நிர்வகித்து வந்தாலும் அரசாங்கம் பௌத்த விவகாரங்களுக்கான ஆணையாளர் அலுவலகத்தின் கீழ் இந்த விகாரையை பதிவு செய்ய உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இராணுவம் தற்போது விகாரையை நிர்வகிப்பதுடன் தற்போது அங்கு கட்டுமான பணிகள் இடம்பெறுகின்றன. அதில் பௌத்த மதகுரு ஒருவர் தங்கியுள்ளார். பாதுகாப்பு அமைச்சு தன்னால் அதனை தொடர்ந்து நிர்வகிக்க முடியாது. பௌத்த விவகாரங்களுக்கான ஆணையாளர் அலுவலகத்தின் கீழ் இந்த விகாரையை பதிவு செய்ய வேண்டுமென வேண்டுகோள் விடுத்துள்ளது. அத்துடன் இந்த பெயரில் விகாரை ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆனால் அங்கு நிலம் மட்டுமே உள்ளது. மேலும் இராணுவத்தினரும் கடற்படையினரும் 2 பௌத்த விகாரைகளை நிர்வகிக்கின்றனர். இது குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. இராணுவத்தினரால் அதனை நிர்வகிக்க முடியாவிட்டால் அதற்கு தீர்வை காண்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பௌத்த சாசன அமைச்சின் செயலாளர் AMP அத்தபத்து மேலும் தெரிவித்துள்ளார். இதேவேளை தனியார் காணியில் அமைக்கப்பட்ட குறித்த விகாரையை அகற்றக்கோரி கடந்த 2 நாட்களாக மக்கள், அரசியல் கட்சி உறுப்பினர்கள் என பலரும் போராட்டத்தில் ஈடுபட்டமை குறிப்பிடத்தக்கது. இந்தியாவின் சென்னையிலிருந்து யாழ்ப்பாணம் பலாலி வரை முன்னெடுக்கப்பட்டு வரும் விமான சேவைகளை மேலும் அதிகரிப்பதற்கு இந்திய விமான நிறுவனமான இண்டிகோ தீர்மானித்துள்ளது. இண்டிகோ விமான நிறுவன அதிகாரிகளுக்கும் வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகனுக்கும் இடையில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது இண்டிகோ விமான நிறுவனத்தினூடாக சென்னைக்கும் யாழ்ப்பாணத்துக்கும் இடையே வாரத்திற்கு 5 நாட்களுக்கு ஒரு விமானத்தை இயக்குகின்றது. இந்த நிலையில் காலத்தில் மேலும் 2 விமானங்களை இயக்க திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சி இணைவதை தடுப்பதற்கான மறைமுக செயல்பாடுகளை நாடாளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்க மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சி என்பன ஒரே அணியாக இணைந்து செயல்படுதல், எதிர்வரும் தேர்தல்களில் ஒரே கூட்டணியில் போட்டியிடுதல் போன்ற விடயங்கள் தொடர்பாக அண்மை காலமாக தொடர் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்துள்ளன. குறித்த பேச்சுவார்த்தைகளில் பெரும்பாலான விடயங்களில் இணக்கப்பாடும் எட்டப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில் அவ்வாறானதொரு இணைவு ஏற்படக்கூடாது என்பதில் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்க தீவிரமாக செயல்பட்டுக் கொண்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதற்காக அவர் ஊடக பிரச்சாரங்கள், இணைப்புக்கு அதிருப்தி தெரிவிக்கும் அரசியல்வாதிகளின் கூட்டணி என்று பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது.